கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அடுத்தபடியாக மீண்டுமாக இந்த வேத ஆராய்ச்சியை தொடர்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதியை நான் இப்போது பார்க்குறோம். முதலாவது ஸ்திரீயை பற்றி பார்த்தோம். அந்த ஸ்திரீயான 6ஆம் வசனத்தில் ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அது எப்படின்னா, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாக இருக்கிறா. அவள் ஒரு குழந்தை பெறப்போகிறா. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் உடைய பெரிய சிவப்பான வலுசர்ப்பம் அவளுக்கு முன்னே நிற்கிறது. அதனுடைய நோக்கம் இந்த ஸ்திரீ பெறப்போகிற ஆண் பிள்ளையை பட்சிக்க வேண்டும் என்று. அந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை அவள் பெற்ற உடனே சிங்காசனத்துக்கு போய்விட்டது. அந்த சிங்காசனத்துக்கு போன ஆண் பிள்ளை அவளுக்கு கிடைக்காதபடியினால் அந்த சர்ப்பம் இந்த பெண் குழந்தையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்துகிறது. நமக்கு தெரியும், பிறக்க போகிற பிள்ளையை பெறுகிற தாயும் கர்ப்பவதிகள். பெற்ற பின்பு குழந்தை தனியாக போன பிறகு அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற தாய். அந்த தாயை அந்த சர்ப்பத்துடைய முதல் நோக்கம் அந்த ஆண் பிள்ளையை பட்சிக்க வேண்டும் என்பது. அடுத்த தலைப்புகளை நாம் அதை பார்க்கும்போது அதை பற்றி விவரத்தை பார்ப்போம். இப்போது அந்த ஸ்திரீக்கு அந்த பிள்ளை அந்த சர்ப்பத்துக்கு அந்த குழந்தை கிடைக்கல. குழந்தை பிறந்த உடனே இந்த பாம்பு அதை பட்சிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த உடனே அது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போது அந்த பாம்புக்கு பெரிய ஏமாற்றம். அது இவ்வளவு காலமாக தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது அந்த குழந்தையை பட்சிக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு நினச்சது. குழந்தை கிடைக்காத உடனே வெட்கப்பட்டு அந்த குழந்தையை பெற்ற தாயாய் அந்த கைவிடப்பட்ட ஸ்திரீயை இது துரத்துகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், அந்த முழு திருச்சபை சொன்னல, பெந்தைக்கோஸ்தே நாளிலிருந்து கர்த்தர் சபை எடுத்துக்கொள்கிறது வரையிலேயும் உள்ள அந்த நாட்கள், அதுதான் அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு உள்ளால் உருவாகிறது ஆண் பிள்ளை. அதுதான் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. அது அந்த ஆண் பிள்ளை பற்றி நாம் தனியாக ஒரு தலைப்பில் பார்ப்போம். அந்த மணவாட்டியாகிய பரிசுத்தவான்கள் ஆண் பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபை கைவிடப்படுகிறது. இது எப்போது நடக்கும்? அந்த மணவாட்டியாகி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதா ரேப்சருங்கிறது, ரகசிய வருகைன்னு சொல்கிறது. அதற்காகத்தான் முழு தேவனுடைய பிள்ளைகளும் முழு உலகத்திலேயும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு பெரிய ரகசியம் அது. இது மகா பெரிய ரகசியம். இந்த நாட்களிலே முழு உலகத்திலேயும் நடக்க போகிற ஒரு பெரிய விஷயம் அதுதான். அதுவரையிலும் ஏராளமான விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் அது தான் உலகத்தில் எதிர்பாராத காரியம். எப்படி இருக்கும்னா, திடீரென்று ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மக்களை காணாது. முழு உலகத்திலையும் இப்போ உள்ள சூழ்நிலையின்படி டிவியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னார காணல, அவங்களை காணல, இவங்களை காணல. இந்த செய்தி முழு உலகத்திலையும் வரும். முழு உலகத்திலேருந்தும் ஒரு டிவியில் அனௌன்ஸ் பண்ணும்போதும் தலைவர்கள் ஒருத்தர் பேசிக்கொள்ளார்கள், அவங்களை காணும் இவங்களை காணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்கும், யார் தான் காணல, போன ஜனங்கள் யார், எப்படிப்பட்டவங்க. அப்போ சிலர் சொல்லுவாங்க, மற்ற கிரகங்கள்லேருந்து நம்முடைய மக்களை கொஞ்சம் அழிச்சு போயிட்டாங்க, அப்படியெல்லாம் ஒரு பேச்சு நடக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த காணப்படாமற் போன கூட்டம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த சபை கூடுதலில் இருந்து பரிசுத்தவான்களோடு அப்பம் பெற்று கரைதறி அற்றவர்களாக தங்களை காத்து கொண்ட ஒரு கூட்டம் ஜனங்கள். ஆண் பெண் ஜாதி இன மொழி நிற வேறுபாடு இல்லாமல் முழு சபையிலேயும் ஆவிக்குள்ளான ஜனங்கள், முழு திருச்சபையிலேருந்து பேதுரு பவுல் காலத்திலேருந்து அந்த நாள் வருகிறது வரையிலேயும் உள்ள முழு பரிசுத்தவான்கள் தான் அந்த ஜனங்கள். இதை பற்றி யோவான் நிருபத்தில் யோவான் சுவிசேஷத்தில் கொர்நேலியை விட்ட நிக்கோதேமுட்ட இயேசு பேசிகிட்டு இருப்பார். நிக்கோதேமு ஒரு பரிசேயன், யூதருக்கு போதகன். இயேசுவோட ராத்திரி வருவார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் படிக்கும்போது தெரியும்.
வந்து என்ன சொல்லுவாருன்னா, ரபி, நீ தேவனிடத்தில் வந்தவர் என்று எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருவரோடு தேவன் இல்லாவிட்டால் அவன் நீர் செய்கிற இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய மாட்டான் என்று. அப்போ இயேசு சொல்லுவார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. அது இந்த போதகனாகிய நிக்கதேமுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் அநேக போதகர் என்று வேஷம் போடுகிறவர்கள், அநேக கூட்டமாக ஜனத்தை வழிநடத்துகிறவர்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது. அவங்க நினைக்கிறது கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்தால் போதும், கிறிஸ்தவன் என்று பேர் வச்சுக்கிட்டா போதும், கிறிஸ்தவ வேஷத்தை போட்டுக்கிட்டா போதும். அப்படி இல்லைங்க, ஏமாற்றப்பட்டு போவாங்க. சரி, அது அப்படி இருக்கட்டும். அப்போ மிக்கதை கேட்பார், எப்படி இது நடக்கும்? நான் இவ்வளோ பெரியவனாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயத்தில் மறுபடியும் போய் பிரவேசித்து பறக்கக்கூடுமோன்னு அடுத்த அடியை போடுவார். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக மாட்டான் என்று சொல்லிட்டு சில விஷயத்தை சொல்வார். ஆவியினால் பறந்தவன் அப்படி இருக்கான். இதில் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை காணுகிறது ஒரு அனுபவம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போகிறது ஒரு அனுபவம். இப்போ பாருங்கள், இந்த கட்டடம் இருக்குதுன்னா இதை வெளியே போகிற எல்லாரும் பார்த்துட்டு போகலாம். கண்ணு கட்டுற தூரத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த பில்டிங்கை பார்க்கலாம். ஆனால் அந்த பில்டிங்கு உள்ளால் வர வேணுமன்னா அதுக்குள்ள தகுதி வேணும், இங்கே உள்ளே இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்பட வேணும், இந்த சட்டத்திட்டங்களை கை கொள்ள வேணும், அங்கே தான் உள்ளே வர முடியும். இதுபோல் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அதை காண்கிறவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். சிலர் நினைக்கிறாங்க, நான் மறுபடியும் பிறந்துவிட்டேன், பாவ மன்னிப்பு கிடச்சிச்சு, நான் போயிடுவேன்னு. நெவர் ஐயா, ஏமாந்துடக்கூடாது. மறுபடியும் பிறந்த கூட பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும், தப்பு கிடையாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்கு போவாங்க, அதுதான் எல்லாம் கிடையாது. இப்போ நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம வாழ்கிறோம் என்றால் நமக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் இருந்தால் இந்திய குடிமகன். நீ இந்தியாவில் எந்த இடத்துலையும் இடம் வாங்கலாம், குடியுரிமை இருக்குது நமக்கு. ஆனால் நீ ஒரு மந்திரியாக வேணும், ஒரு ராஜாவாக வேணும், ஒரு ஆளுகிறவனாக வேணும், ஒரு கட்சி தலைவராக வேணும் அண்டா அதுக்குள்ள சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதே போல் கர்த்தருடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்தவர்கள் குடிமக்களாக இருப்பார்கள். என்னை பொறுத்த அளவில் அந்த குடிமக்களாக இருக்கிறவதே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெரிய சீமானோடவும் கோடீஸ்வரன் வாழ்கிற வாழ்க்கையோட மேலானது. ஆமேன். அப்போ இதோட எல்லாம் முடிஞ்சுக்கிறது கிடையாது. அடுத்த படி ஒன்று இருக்குது. இந்த மறுபடியும் பிறந்து ஜீவபுத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேமை பற்றி சொல்லும்போது 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதோட முடிகிறது கிடையாது. புதிய எருசலேமை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறதா, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இவங்க யார்? பாவம் மன்னிக்க பெற்றவர்கள், ஜீவபுத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை மாத்திரம் பெற்றவர்கள், அடுத்த படிக்கு போகாதவங்க. அடுத்து அந்த புதிய எருசலேமுக்கு உள்ளே போகிறவங்களுடைய கேட்டகரி இருக்குது. அது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நான் புஸ்தகங்கள் என்ற ஒரு தலைப்பு பேசுவேன். அப்போது ஜீவ புஸ்தகம்னா என்ன, ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகம் என்ன, முக்கியமான சில புஸ்தகங்களை பற்றி சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காணுகிற அனுபவம் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போகிற அனுபவம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு நீங்கள் புதிய எருசலேமில் வெளிச்சத்தில் நடந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கல, யாரும் உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முடிவு பரியந்த உயிர் பிரிகிறது வரையிலேயும் புற மார்க்கத்துக்கு போகாமல் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்க வேணும். காரணம் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்டவருடைய பேர் கிறுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் ஒரு முறை சொல்லுவார், உன்னோட பேரை ஜீவபுத்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல். மோசே ஜெபம் பண்ணும்போது, என்னுடைய நீர் இந்த ஜனங்களை மன்னித்தருவிலாலும் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்தில் இந்த பேரை கிறுக்கி போடுன்னு சொல்லுவார். அப்போ ஜீவபுத்தகத்தில் பேர் எழுதப்படுறதா எல்லாம் கிடையாது, அதுக்கு மேலான அனுபவமும் இருக்குது. இப்போ இந்த ஸ்திரீ அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ளவன், ஆனால் அந்த மணவாட்டி ஸ்தானத்தை அடையவில்லை. ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில் வரலை. அதான் 1 தெசலோனிக்கர் 5:23 வசனத்தில் பவுல் சொல்லுவார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்ற
குற்றமற்ற தான் இருக்கும்படி காக்கப்படுவதாகனா ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம். இவ்விதமாக இருக்கும்போது மட்டுமே அந்த ரகசிய வருகையில் போக முடியும். அதுக்கு 1000 பேர் 1000 உதாரணம் சொன்னாலும் இதுதான் வேதம் சத்தியம். வேதத்துக்கு விரோதமாக நம்ம ஒன்றும் பேச போகிறது கிடையாது. வேதம்தான் நிலை நிற்கும். அப்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க சபையில் இருந்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஒருவேளை ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கலாம், காணிக்கை கொடுத்துருக்கலாம், கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கலாம், ஊழியம் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த மனவாட்டி என்ற ஸ்தானத்தை அடைய முடியவில்லை. அந்த வேறுபாட்டின் ஜீவத்தை முற்றிலுமாக காத்துக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தில் ஒரு காரியம் சொன்னார். இது ஊழியர்கள் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்தேயு சுவிசேஷம் 7:21 இது கீழே படிக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பாலராஜத்திற்கு பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லும் அல்லவா, உடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்ல வேண்டானார். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் அக்கிரம செய்யாக தான் இருக்குது, அக்கிரமாக தான் இருக்குது. வசனம் கிடையாது, வேறுபாடு கிடையாது, பிரதிஷ்டை கிடையாது, சத்தியத்தை கை கொண்டது கிடையாது. ஆனால் ஊழியம், நான் மறுபடியும் பயத்தோடு சொல்கிற காரியம், இந்த அற்புதங்களை செய்கிறதும் அடையாளங்களை செய்கிறதும் பிசாசுகளை குணமாக்குறதும் புறஜாதிகளோ பெயர் கிறிஸ்தவங்களை செய்கிறது கிடையாது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவங்க தான் அங்கே நடக்கும். அப்போ தேவனுடைய சித்தம் இல்லாமல் இப்படி செய்யலாமா? செய்யலாம். வேதத்தை வசனத்தை கேட்டால் பேய் நடுங்கும், பேய்கள் ஓடும். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு ஜீவியத்தில் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த கிரியை தேவனால் அங்கீகரிக்கப்படாது. அல்லேலூயா. எனவே இது கைவிடப்பட்டுட்டாங்க ஒரு அந்த ஸ்திரீ. இதில் அந்த மத்தேயு வெளிப்படுத்தல் 12:6 ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அவளை போஷிக்கும்படியாக தேவனால் அவளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அங்கே இருந்ததுன்னு எழுதியிருக்கிறது. இதே வசனத்தை 13 பார்க்கும்போது, அந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அவளை போஷிக்கும்படியாக வனாந்திரத்திலே அவளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு ஓடி போனாள். இப்போ பாருங்கள், இந்த 1260 நாள் என்பது யூதருடைய கணக்கும்படி 3.5 வருஷம். அதே தான் காலமும் காலங்களும் அரை காலம்னு சொல்கிறது. ஒரு காலங்கிறது 1 வருஷம், காலங்கள் என்று சொல்கிறது 2 வருஷம், அரை காலம் என்பது 6 மாதம், அரை வருஷம். 2 ஒன்றே தான். யூதருடைய காலம் கேலண்டர் நம்மை போல் 30, 31, 30, 31 வராது. யூதருடைய கணக்கும்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் 360 நாள் தான். அப்போ 1260 நாள் என்பது, அல்லது காலங்களும் அரை காலமும் காலமும் என்று சொல்லுகிறது 2 ஒன்று தான், 3.5 வருஷம். இது எப்போன்னா, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்துடுவான். அது அங்கே அந்தி கிறிஸ்து என்ற தலைப்பில் நம்ம படிப்போம். அதான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து ஒவ்வொரு பதிவையும் கவனமாக கேளுங்க. அப்போ இதில் உள்ள எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்தி கிறிஸ்து வெளியரங்கமாக வந்துடுவான். 1 தெசலோனிக்கேயர் 2:7 அந்தி கிறிஸ்துவை பற்றி பவுல் சொல்லும்போது, அந்த அக்கிரமக்காரன், தடை செய்கிறவன் என்று தமிழ் பைபிள் இருக்குது, அதை தடை செய்கிறவர் என்று படிக்க வேணும். அக்கிரமக்காரன் ஆகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படையாக கிரியை செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபையை விட்டு நீக்கப்பட்டால் ஒழிய அந்தி கிறிஸ்து வெளிப்படையாக அவர் வரமாட்டான். ஆதி அப்போஸ்தலர்களே சொன்னாங்க, இப்போதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிறது என்று. அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஆரம்பத்தில் செயல்பட்டாலும் அவன் ஆட்சியை முழுதுமாக பிடித்து முழுதுமாக தன்னுடைய கண்ட்ரோலில் முழு உலகத்தையும் கொண்டு வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை விட்டு எடுத்துப்பட வேணும். ஆமேன். இந்த பரிசுத்தாவினுடைய வேலையை சபையை ஆயத்தப்படுத்தி இயேசுவோட கொண்டு போய் நடுறது தான். இதை ரகசிய வரை பகுங்க கிடையாது. ரகசியமாக இயேசு வருகிறன்ற ஒரு வார்த்தை இல்லை, ஆனால் திருடனை போல வருவார்னு சொல்லியிருக்குது. அப்போது இயேசு உலகத்துக்கு வரமாட்டார், சபை மத்தியாகத்துக்கு போகும். இதற்கு நீங்கள் யூதருடைய திருமண முறையை படிக்கிறது நல்லது. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருமணத்தில் ஒரு விஷயம் நடக்கும்.
பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வருவார். வீட்டுக்குள்ளே வரமாட்டா, கொஞ்சம் தூரத்தில் நிற்பார். அங்கே நிற்கும்போது இந்த பொண்ணுடைய அண்ணன், நெருங்கின உறவினர்கள் போய் அந்த பொண்ணுடைய அண்ணன் அல்லது சொந்தக்காரங்க அப்படி அவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. கொண்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. கோயில் கல்யாணம் நடக்கும். திருமணம் பண்ணின பிறகு தான் மணமகள் வீட்டுக்கு வருவாங்க. இதே போல் யூதர்களுடைய முறைப்படியும் எல்லாருக்கும் தெரிய என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணின பிறகு அந்த மணமகள் மணமகனையே நினைத்து கொண்டே இருப்பான். அந்த மணமகன் நிச்சயம் பண்ணின பின்பு ஒரு டைரி அந்த பொண்ணுக்கு கொடுப்பார். அதில் இந்த மணமகனுடைய விருப்பு வெறுப்பு, ஆகார முறைகள், இந்த பொண்ணை பற்றி அவள் எதிர்பார்க்குற எல்லாம் எழுதியிருக்கும். அது எல்லாத்தையும் படித்து இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் அதை படித்து அந்த மணவானுக்கு ஏற்றமாறு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாள். குறிக்கப்பட்ட நாளில் திருமணம் நடக்கிறது யாருக்கும் தெரியாது. மணமகனுடைய தகப்பனார் மணமகனை பார்த்து போய் பொண்ணை அழைச்சிட்டு வான்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் நண்பர்களோடு வந்து பொண்ணை அழைக்க வருவார். பொண்ணு தன்னுடைய தோழிகளோடு தூரத்தில் போய் அவங்களை ஏற்றுக்கொள்வார். இதுதான் யூத திருமண முறை. இதுபடி தான் இயேசுவுக்குடைய தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம் நடந்தது. அந்த திருமணத்தில் ஏதாவது முறிவு ஏற்பட வேண்டுமானா எவ்வளவு வெளியரங்கமாக ஆடம்பரமாக மக்களை கூட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணினாங்களோ அதே போல் மக்களை கூட்டி வெளியடங்கமாக நான் இவளை திருமணம் பண்ண மாட்டேன், இவளை விளக்குறேன், இந்த காரணத்தினால எனக்கு இவளை பிடிக்கலன்னு காரணம் காட்டணும். அதுதான் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாளை பற்றி வேதம் சொல்லும்போது, யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அப்போ இதனால் அந்த காப்பப்படி இருந்தது. மறுபடியும் கர்த்தர் வர சொப்பனத்தில் பேசினார், அவங்க கூடி வாழ்ந்தாங்க. இது இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனான்னு சொல்லும்போது என்னென்னா, அந்த மணவாட்டி மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அதுக்குள்ளால் அந்தி கிறிஸ்து முழு உலகத்தை ஆட்சி செய்து தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவான். அந்தி கிறிஸ்து ஆதிக்கொண்டு வரும்போது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்து கடைசியில் சொல்லப்பட்டபடி அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். இன்றைக்கு எப்படி நமக்கு ஆதார் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குதுல்ல, இதே போல் இன்னொரு சென்சஸ் எடுப்பாங்க, இன்னொரு குடியுரிமை சட்டம் எழுதப்படும், இன்னொரு கணக்கு எடுப்பாங்க கவர்மெண்டில். அது ஒவ்வொன்றிலையும் இந்த ஆதார் அதில் இணைப்பாங்க. அதில் நம்முடைய பிளட் குரூப், ஜாதி பிரிவு, வருமானம், பெயர், தகப்பனுடைய பெயர் அல்லது கணவனுடைய பெயர், குடும்ப பின்னணி எல்லாம் எழுதியிருக்கும். அதை எடுத்து இந்த ஆதாரோட ஜாயின் பண்ணுவாங்க. அதை ஒருத்தர் வச்சாங்கன்னா அதில் நம்முடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் வந்துடும். அப்போ அந்த கிறிஸ்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவான். என்ன சட்டம் கொண்டு வருவான்னா, எல்லோரும் இந்த முத்திரையை தரிக்க வேணும். அது 2 இடத்துல தான் தரிக்க வேணும். ஒன்று நெற்றியில் இல்லது வலது கையில் தான் பதிக்க முடியுமா. நம்முடைய இந்திய அரசாங்கம் அதற்காக வேலைகளை ஏராளமாக செய்து வருகிறார்கள். அந்தி கிறிஸ்து என்ற தலைப்பில் நம்ம அந்த கொஞ்சம் விவரமாக படிப்போம். இப்போது நம்ம என்ன படிக்க விரும்புகிறோன்னா, பரிசுத்தாவியானுடைய வேலையே திருச்சபையை ஆயத்தப்படுத்தி மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுன்னு சொன்னால, இவன் மணவாட்டி பயிற்சி இல்லை மணவாளனுக்கு. அப்போ பரிசுத்தாவியர் உலகத்தில் இருக்க மாட்டார், அவர் தான் தடை செய்கிறவர். பரிசுத்தாவியானவர் போன உடனே அந்தி கிறிஸ்து வெளியரங்கமாக கிரியை செய்வான். அப்போ இந்த கைவிடப்பட்ட சபை அல்லது ஸ்திரீயானவள் அந்த முத்திரையை தரிக்க மாட்டான். காரணம் அது அவங்க யாருன்னாக்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், காணிக்கைகளை கொடுத்துருக்கலாம், ஊழியத்தில் செஞ்சுருக்கலாம். இவங்க சத்தியத்தை அறிந்தவர்கள். இவர்களுக்கு இந்த விசுவாசம் ரொம்ப பலப்படும். இப்போ பாருங்கள், பவுல் சொல்லும்போது நான் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசத்தை உடையவராக இருந்தார். அப்போ விசுவாசத்தில் மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் ஒன்று இருக்குது. அந்த விசுவாசம் அந்த நேரத்தில் இது அவளுக்கு கிரியை செய்யும். காரணம், இயேசு அறிந்தவள், நித்தியத்தை அறிந்தவள், சத்தியத்தை அறிந்தவள். ஆனால் வருகைக்கு போகத்தக்க பரிசுத்தம் இல்லை, வருகைக்கு போகத்தக்க வேறுபாடு இல்லை, வருகைக்கு போய் தேவனை சரிக்கத்தக்க ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தமாக்குற அனுபவம் இல்லை. ஆனால் கைவிடப்பட்டாள். ஆனால் அந்த முத்திரையை தரிக்க முடியாது. இப்போ என்ன செய்வா? வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். வனாந்தரம் என்பது புல்லும் தண்ணீரும் பசுமையான எந்த காரியமும் இல்லாத கல்லும் மணலும் உள்ள தண்ணி இல்லாத இடம். அப்படி என்றால் அந்த வனாந்தரம் என்பது வசனமாகிய புல்லும் பரிசுத்தாவியாகிய தண்ணீரும் தேவ ஆராதனையும் ஐக்கியமும் இல்லாத நேரம் இடம். அதுதான் வனாந்தரம். அப்படி என்றால்
கிறிஸ்துவின் சபையாகிய அந்த கைவிடப்பட்ட சபை உள்ள பரிசுத்தவங்கள் போன பிறகு சபை ஆராதனை இருக்காது, புத்தி சொல்ல ஆள் இருக்காது, தப்பி போகிறதுனாக புத்தி சொல்லி கொண்டு வர ஆள் இருக்காது, ஆவிக்குரிய ஐக்கியம் எதுவுமே இருக்காது. அதுதான் அவளுடைய வனாந்தரம். இந்த வனாந்தரத்துக்கு இருக்க இவ நித்தியத்தை பற்றி தெரியும். அந்த கிறிஸ்துடைய முத்திரையை தரித்தா என்ன நடக்கும் என்று தெரியும். ஆனப்படின முத்திரையை தரிக்க மாட்டாங்க. ஆகனால் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள். இது அந்த கிறிஸ்துடைய ஆட்சியிலே முதல் 3.5 வருஷம் உள்ள காலம். இந்த முதல் 3.5 அந்த கிறிஸ்துக்கு 7 வருஷம் அவனுடைய ஆட்சி. அந்த முதல் 3.5 வருஷத்தில் இவன் ஆட்சியை பிடிக்கிறதுலேயும் சமாதானத்தை மக்களுக்கு விளம்பரப்படுத்துறதுலேயும் இருப்பான். இந்த முதல் 3.5 வருஷத்துலேயும் யூதர்கள் இவனோடு ஒப்பந்தம் பண்ணி தேவாலயத்தை கட்ட விரும்புவாங்க. இன்றைக்கு யூதர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு தேவாலயம் கட்டப்படுகிறது. அவன் என்ன செய்வான்னா, யூதர்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காக, யூதருடைய ஆதரவை தன்னுடைய ஆட்சிக்கு வாங்கத்தக்கதாக இவன் சமாதான தூதனாக தன்னை காண்பிப்பான். யூதர்கள் மேசியாவை இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்னாங்களா, இவன் தச்சனுடைய குமாரன்லவா? யூதர்களுக்கு இயேசு பெரிய இடரலாக தான் இருந்தார். அடிக்கடி கேட்பானுங்க, நீ இயேசுவா சொல்லு, நீ ரட்சகனா சொல்லு, நீ தேவனுடைய குமாரனா சொல்லு அப்படின்னு கேட்பானுங்க. தேவனுடைய குமாரன் சொன்னால் தேவதூஷணான்னு சொல்லுவாங்க. அதனால் யூதர் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்திலேயும் இயேசுவை இரட்சகராக இவர் தான் மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் இவரை பின்பற்றினார்கள், மற்றவங்க புறக்கணித்தாங்க. ஆனால் மற்ற அனைவரும் இன்றைக்கு இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு தெரியும், சோத்திரம், அந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ள ஒரு செவரில் அவங்க முட்டி முட்டி அழுது, மோசியாவே எப்போ வருவீர், மேசியாவே எப்போ வருவீர்னு கேட்குறதும் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த இடுக்குகளில் எழுதி வைக்கிறதை நாம் அறிவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இவன் வெளிப்படும் போது, இவன் சமாதான தூதனாக வெளிப்படும் போது யூதர்கள் நினைப்பாங்க, இவன் தான் நாம் எதிர்பார்த்த மேசியா என்று சொல்லி, அவன் தலைவனாக அல்ல, உலக தலைவனாக அல்ல, அரசியல் தலைவனாக அல்ல, இவனை மேசியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனப்படினால இவன் அவனோட உடன்படிக்கை பண்ணுவான். உடன்படிக்கை பண்ணி இவன் என்ன செய்வான்னா, அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான். அவங்களுக்கு தேவாலயம் கட்டி தந்துடுறேன். இப்போது தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்குது. அந்த இடம் யூதர்களுக்கு இன்னும் கிடைக்க வழி செய்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்காங்க. ஆனால் அந்த கிறிஸ்து ஓப்பனாக வரும்போது அந்த இடத்த அவங்களுக்கு தரேன்னு வாக்கு பண்ணி அவங்க ஓட்டை வாங்கி தலைவனாகி தேவாலயத்தை கட்டுவான். அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த திருச்சபையானது, கைவிடப்பட்ட சபையானது மிகுந்த உபத்திரத்தில் போகும், மிகுந்த பாடுகளை அனுபவிக்கும். வேதத்தில் எழுதியிருக்குது, இந்த பாம்பு இந்த ஸ்திரீ ஆண் பிள்ளை கிடைக்காத கோபத்தினால இந்த ஸ்திரீயை துரத்துது. அந்த ஸ்திரீ அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி போகும்படியாக பெருங்கழுகின் 2 செட்டைகள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பெருங்கழுகின் 2 செட்டைகள் என்னன்னா, ஒன்று அவளுடைய விசுவாசமாக இருக்கும். ஏன்னா மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம். இயேசுவை மறுதளிக்க மாட்டாங்க, இயேசுவை தான் நம்புவாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துக்கு பை சொல்லிடுவாங்க, அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2லேயும் வேதனைப்படுவாங்க. இதற்கு இடையில் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2 சாட்சிகளும் அன்றைக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. அன்றைக்கு மனம் திரும்ப, பாவம் மன்னிப்பு பெரு, பரிசுத்தமாக, ஊழியத்துக்கு வாமானம், பொறுமை, அந்த விசேஷமும் ஒன்றும் கிடையாது. அந்த கிறிஸ்துடைய முத்திரையை வாங்காத, அந்த கிறிஸ்துடைய நம்பரை தரிக்காத, அந்த கிறிஸ்துவோடைய நம்பரை தரிக்காத என்று அந்த ஒரு சுவிசேஷம் தான் உண்டு. ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை கேட்டு அந்த கிறிஸ்துடைய நம்பரை தரிக்க மாட்டாங்க. ஏராளமான கைவிடப்பட்ட சபையினர் இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிணக்குவியலாக கிடக்கும் தேசம், பிணங்கள் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடக்கும். அரிக்கட்டு அறுத்து அதில் நடக்கிறது போல மக்கள் பிணங்கள் இல்லை இடறி விழுவார்கள். அப்படிப்பட்ட தேசம் கொந்தளித்து கொண்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் தான் இந்த இந்த கைவிடப்பட்ட ஸ்திரியானவள் ரட்சிப்பை காத்து கொண்டு நித்திய ராஜ்யத்துக்காக இருக்கும்படியாக இரத்த சாட்சிகளை நடப்பார்கள். நம்ம இரத்த சாட்சிகள் என்ற ஒரு தலைப்பு படிக்கும்போது இதை பற்றி கொஞ்சம் கூட அதிகமாக பார்ப்போம். இப்போது அந்த பாம்புக்கு அவள் எதிர்பார்த்த ஆண் பிள்ளையும் கிடைக்கல,
இந்த ஸ்திரீயும் கிடைக்கல. இப்போ இது என்ன செய்ததுன்னா, கடைசி வசனத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியோடு யுத்தம் பண்ண போயிற்று. இப்போ நம்ம படிக்க போகிறது யார் அந்த ஸ்திரீயின் சந்ததி. காரணம், அந்த வலுசர்ப்பத்துடைய முதல் எய்ம் அந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை, அது உடனே சிங்காசனத்துக்கு போயிடுச்சு, அது கிடைக்கல. ரெண்டாவது எய்ம் கைவிடப்பட்ட சபை, கைவிடப்பட்ட பெண், அதுவும் கிடைக்கல, இரத்த சாட்சியெல்லாம் மறித்தாங்க. இப்போ அது ரொம்ப மூர்க்கமாக இருக்குது. மூர்க்கமாய் பார்த்தா அந்த அந்த ஸ்திரீயுடைய சந்ததியாக ஒரு கூட்டம் இருக்காங்க. அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய தகுதி என்ன, அவர்களை பற்றி சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? 2 காரியம். ஒன்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்கள், இன்னொன்று தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள். இந்த ஸ்திரீயை பற்றியும் பலவிதமான விளக்கங்கள் இருக்குது. என்னன்னா, அந்த ஸ்திரீ யூத ஜனங்கள் அப்படி சிலர் நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த அளவில் நான் ஆராய்ச்சி செய்தபடியிலேயும் வேத வசனத்தின்படியும் யூதர்களாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், யூதர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி கிடையாது அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து அவங்க ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து தற்சனுடைய குமார் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி என்றால் இந்த சந்ததி யாருன்னா பேர் கிறிஸ்தவர்கள். காரணம், ஒருவர் ஸ்திரீக்குள்ளே வர வேண்டுமானால் அவங்க வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க வேணும். ஒரு ஸ்திரீயுடைய அந்தஸ்தை பெற வேண்டுமானால் அவங்க வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்து சபை கூடி வர வேணும். விசுவாசிகளோடு அப்பம் பிற்க வேணும். ஞானஸ்நானம் எடுத்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களோடு அப்பம் பிற்க வேணும். ஸ்தாபன வித்தியாசமெல்லாம் கிடையாது, டினாமினேஷன் வித்தியாசம் கிடையாது. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட வேணும், வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க வேணும், பரிசுத்தவாங்களோடு அப்பம் பிற்க வேணும். அதுதான் ஸ்திரீ. அந்த ஸ்திரீ கிடைக்காதபடியினால் அவருடைய சந்ததினா என்னன்னா, அந்த கைவிடப்பட்ட சபை, அதில் உள்ள ஒரு குரூப் பேர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்கு உண்டு. ஊழியத்துக்கு போவாங்க, மிஷனரி ஊழியங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஞானஸ்நானம் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ தவறாக தெரியும். அதுக்கு பல நியாயங்களை சொல்லுவாங்க. அவர்கள் ஸ்திரீக்கு உள்ள வரல. அப்படி என்றால் ஸ்திரீ அதை பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லன. அப்போ யூதர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறாங்கன்னு எழுதியிருக்குல்ல, அதில் ஒரு 2-3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூதர்கள் தேவனுடைய கற்பனையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. உபாகமத்தில் கர்த்தர் சொல்லும்போது, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக இவைகளை போதிக்க வேணும். நீ உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும்போது இவைகளை குறித்து பேச வேணும். நீ இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை உன் வாசல்களில் எழுத வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதில் 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 முக்கியமான விஷயங்களை யூதர்கள் தேவனுடைய கற்பனைகளாக பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் போதிக்கிறாங்க. அதில் ஒன்று பஸ்கா. யூதர்கள் இன்றைக்கும் பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அந்த டேட்டு நாம் அனுபவிக்கிற குட் ஃப்ரைடே இண்டி தான் வருது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது பஸ்கா அன்றைக்கு, நமக்கு தெரியும். அந்த பஸ்கா பண்டிகை இன்றைக்கும் அவங்க கொண்டாடுறாங்க. அது என்ன வேதம் சொல்லுதுன்னா, இவங்க இப்படி பஸ்கா இப்படி ஆசரிக்கணும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்காவுடைய நியமம் எழுதியிருக்குது. அவங்க ஆப்பிப் மாதமாகிய 1ஆம் நாளில் ஒரு ஆடை பிடிச்சி தனியாக கட்டி வச்சிடணும். அந்த ஆடு ஆணாடாக இருக்கணும், 1 வயது நிரம்பினதாக இருக்கணும், பழுதட்டுதான் இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி தனியாக கட்டி வச்சு அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியணும், இதான் நம்ம பஸ்காக்கு அடிக்கிற ஆட்டு, இதான் நம்ம பஸ்காக்கு அடிக்கிற ஆடுன்னு தெரியணும். அப்போ தான் பிள்ளைங்க கேட்பாங்க, என்னப்பா அந்த பஸ்கா, அந்த பஸ்கான்னா என்ன, ஏன் அந்த ஆட்டை தனியாக வைக்கிறீங்க? அதை என்ன செய்யணும்னா 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடிக்கணும். அடித்து 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடித்து அவருடைய இரத்தத்தை எடுத்து இஸ்ரவேலில் ஒவ்வொரு வீட்டு வாசலி மேலேயும் நிலைக்காலையும் பூசணும். பூசிக்கிட்டு வீடை பூட்டி உள்ளால் இருக்கணும். வீட்டுக்கு உள்ள எல்லா புளிப்பையும் வெளியேற்ற வேணும். பழைய சாப்பாடு, இட்லி மாவு, புளி, தேன், என்னென்ன பழையது இருக்குதோ எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு, புளிப்புள்ளது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்றை இட்டுட்டு எல்லாரும் அந்த ஆடை உரித்து அதன் கறியை எடுத்து சுடணும். புளிப்பில்லாத அப்பம், நம்முடைய லாங்குவேஜ் படி சப்பாத்தி செய்யணும். புளிப்பில்லாத அப்பம் செஞ்சு, கசப்பான கீரை, அகத்திக்கீரைன்னு நினைக்கிறேன், அதுவும் செஞ்சு வச்சுக்கணும்.
எல்லாரும் காலில் செருப்பு போட்டுக்கணும், இடுப்பில் பெல்ட்டு கட்டிக்கணும், கையில் தடி பிடிச்சிக்கணும், வேக வேகமாக சாப்பிடணும். அப்போ அந்த பிள்ளை கேட்கும், ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? அந்த ஆடை பிடிச்சிங்க, 4 நாள் கட்டி வச்சிங்க, இதை அறுத்தீங்க, இப்படியெல்லாம் ஏன்னு கேட்டால் இந்த ஜனங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நாங்கள் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தோம், எங்களை பார்வோன் ரொம்ப அடிமைப்படுத்தினோம், நாங்கள் செங்கல் அறுத்தோம், ஒரு சீசனில் பிறந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் நைல் நதியில் போட்டாங்க, கடைசியில் மோசையை நாங்கள் நம்முடைய பெற்றோர் முறையிட்டாங்க, தேவன் மோசையை எழுப்பினார், இஸ்ரவேல் எகிப்தியரை 9 வாதைகளினால் வாதித்தார், அது ஒன்றிலே மனம் திரும்பல, கடைசியில் தலைப்பிள்ளையை அடித்தார். உடனே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் போக விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து கிளம்புற முந்தின நாள் இதே போல் ஆடை அடித்தாங்க, ரத்தத்தை பூசினாங்க. நடுராத்திரி யமதூதன் சங்கார தூதன் எகிப்தில் வந்தான். எந்தெந்த வீட்டிலே ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை அடிக்கப்பட்டது. நம்முடைய பிதாக்கள் இருந்த வீட்டில் அவங்க பஸ்காவை அனுசரித்ததுனால நாம் காக்கப்பட்டோம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். இது தேவனுடைய கற்பனை. யூதர்கள் இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க. இது நான் ஒரு வார்த்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடையாளமாக்கும். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டார். கிபி 4004 குறிக்கப்பட்டவர். இது அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் முழு உலகத்துக்கும் சிந்தப்பட்டது. எவ்விதமாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே சங்கரத்துடன் வரலையோ அதுபோல் இயேசுவினால் மீட்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில் போட்டுக்கிறதுனால நம்முடைய பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. இந்த கற்பனையை யூதர்கள் இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். 2வது கடைபிடிக்கிறது கூடார பண்டிகை. வருஷந்தோறும் கூடார பண்டிகை 7 நாள் அனுசரிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆற்றலறிகள், புன்னை மரத்தின் குலை, ஒலிவ மரத்தின் கிளை இவளை வெட்டி ஒரு கூடாரம் போட்டு எல்லாரும் கூடாரத்தில் கூடி இருக்க வேணும். அப்போ பிள்ளைங்க கேட்பாங்க, ஏப்பா நம்ம வீட்டை விட்டு வந்தோம், வருஷம் 7 நாள் என்று பிள்ளைங்க கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லணும், நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம் இல்லை, பார்வோன்கிட்ட அடிமை இருந்தா இல்லை, மோசையை வச்சு நம்மளை கர்த்தர் விடுதலைக்கினார் இல்லை, நாங்கள் 40 வருஷம் இந்த வனாந்திரத்தில் நடத்தம்பா, அப்போதெல்லாம் எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, கூடாரத்தில் தான் குடியிருந்தோம். கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் இப்படி கூடாரத்தில் இருக்கோம் என்று கர்த்தர் தங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதையும் கர்த்தர் தங்களை வனாந்திரத்திலிருந்து வழிநடத்துறதையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்மளை, நம்முடைய சிறுமை, நம்ம ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டது, நம்ம ஆகாரம் இல்லாமல் இருந்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்தது, எளிமையாக இருந்தது, ரட்சிக்கப்படுக்க முன்னாடி இருந்தது, நம்முடைய பிள்ளைகள் அறியும்படியாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்ன செய்கிறோன்னா, நாம் பட்ட கஷ்டத்தையும் பிள்ளை படக்கூடாது, நாம் பட்ட துன்பத்தையும் பிள்ளை படக்கூடாதுன்னு வளர்த்தி விட்டு அவன் கஷ்டம் அறியாமல் வளர்றான். இப்போ கர்த்தருடைய நோக்கம் நாம் வந்த வழியை பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். இதுபடி இந்த கற்பனையை யூதர்கள் கடைபிடிக்கிறார்கள். 3வதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது யோர்தானை தாண்டினாங்க இல்லை. இந்த யோர்தானை தாண்டும் போது கர்த்தர் யோசுவா அதுக்குள்ளால மோசே போயிட்டார், இறந்து போனார். யோசுவா வழி நடத்துகிறார். யோசுவாவிட்ட கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட உடனே யோர்தான் பிரிஞ்ச உடனே நீங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் நடந்து அந்த கரைக்கு போவீங்க. நீ கோத்திரத்துக்கு ஒருவர் மீதும் 12 பேரை தெரிஞ்செடுத்து வச்சுக்கணும். யோர்தானிலே இந்த ஆசாரியோடைய காண்கள் உள்ளங்கால்கள் நின்னதில்லை, அந்த இடத்துல இவங்க 12 பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கணும். ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து யோர்தானை தாண்டி கொண்டு போய் அவர்கள் முதல்ல தங்குற இடத்துல அந்த கல்லை நாட்டி அதுக்கு சாந்து பூசி அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வைக்கணும். நீ கானாதேசத்தில் போய் கர்த்தர் எழுப்பாறுதலை கட்டளையிட்டு கானாதேசத்தில் இருக்கும்போது நீ வருஷம் உன் பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்போ அந்த பையன் கேட்பா, என்னப்பா இந்த இடத்துல 12 கல் நாட்டி வச்சுருக்குது,
அப்படின்னு. அப்போ நீ சொல்லணும், நாங்கள் வனாந்திரத்தில் வந்தோம், வரும்போது யோர்தான் ரொம்ப பெருசாக எங்களுக்கு இருந்தது, தாண்டி வரவே முடியலை. கர்த்தர் அப்போது எங்களை யோசுவா வழி நடத்தினார். கர்த்தர் யோசுவாட்ட சொல்லி யோசுவா எங்கள்கிட்ட சொன்னார், அது ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் வீதமாக நாங்கள் எடுத்து எப்படி போசுனப்பா, இந்த இடத்துல தான் யோர்தானை தாண்டி நம்முடைய பிதாக்கள் முதலாம் நாள் ராத்திரி தங்கினாங்க, இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை நடத்தின பாதைகளை அடுத்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இது கர்த்தருடைய கற்பனை. இன்னும் ஏராளமான கற்பனை யூதர்கள் கடைபிடித்தார்கள். அப்போ இந்த ஸ்திரீயுடைய சந்ததி இந்த கற்பனைகளை கை கொள்கிற யூதர்கள் கிடையாது. ஆனால் அந்த கற்பனைகளை பேர் கிறிஸ்தவர்கள் கை கொள்கிறாங்க. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு இல்லாத வேத வசனம், வேத அறிவு இந்த பேர் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உண்டு. வேத ஆராய்ச்சி உண்டு, எக்ஸாம் எழுதி ப்ரைஸ் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்து சபையாகிய ஸ்திரீக்கு உள்ளே வராதபடியினால் அவங்க ஸ்திரீயின் சந்ததி என்று அழைக்கப்படுவார்கள். இந்த வலுசற்பமானது ஆண் பிள்ளை கிடைக்கல, ஸ்திரீயும் கிடைக்கல, வேறு என்ன செய்கிறது? அந்த ஸ்திரீ மேலே கோபம் கொண்டு இந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியோட யுத்தம் பண்ண போயிட்டு அப்படின்னா அத்தனை பேர் ரத்த சாட்சியில் மறிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பரலோகம் ஒன்று இருக்குது, நித்தியமானது, வருகையில் போகலை, வேறு வழி இல்லை. அந்த கிறிஸ்துடைய முத்திரையை தரிச்சா அந்த கிறிஸ்துடைய ஆகலன்னு அர்த்தம். திரும்பி மீட்பே கிடையாது, திருப்பி நரகம் தான். நரகத்துக்கு போகிறத விடவும் நாம் இரத்த சாட்சியில் மறிப்போம் என்று நிற்பாங்க. எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1981 நினைக்கிறேன், 80-81 கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது, பெரிய பிரச்சனை. இவங்க தோப்பை அவங்க தீ வைக்கிறது, அவங்க தோப்பை இவங்க தீ வைக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, போகும்போதெல்லாம் பிரச்சனை. தேவாலயத்தை எல்லாம் இடிக்கணும்னு சொல்லி ஒரு சில முக்கியமான தேவாலயங்களை விசுவாசிகள் அப்படியே செயின் போல் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது பிள்ளைகள் வெளியே போகும்போது பெற்றோர் சொல்லி அனுப்புனாங்களாம், ஆண்டவருக்காக சாகுங்க. என்ன சொல்லி அனுப்புனாங்களாம்? ஆண்டவருக்காக சாகுங்கள். அன்றைக்கே இந்த வைராக்கியம் இருக்குமானால் பேர் கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மறுத்து முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவர்களாகி 1000 வருஷ அரசாட்சியில் பங்கு வருவார்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சவால் என்னன்னா, நாம் இயேசுடைய வரிக்கு ஆயத்தமாக போகிறதா, இரத்த சாட்சியாக மறிக்கிறதா? 2ல் 1. கட்டாயம் ஜனங்கள் கர்த்தரை மறுதலிக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நரகத்துக்கு போக கர்த்தர் விடமாட்டார். ஒரு அபரிமிதமான விசுவாசம் அவங்களுக்கு கிடைக்கும். செத்தா கர்த்தருக்காக சாகும். இரத்த சாட்சி, இரத்த ஆறு ஓடும் அந்த கிறிஸ்துடைய ஆட்சியில். அந்த கிறிஸ்துடைய முதல் பகுதியில் இது நடக்கும். எனவே நாம் இன்றைக்கே மனம் திரும்பி பரிசுத்த சபை கூடுதலில் வந்து பரிசுத்தவான்களோடு அப்பம் விட்டு வேறுபாட்டை காத்து கொண்டு கர்த்தருக்காக ஜீவித்து முதலாம் வருகையில் மணவாட்டி ஸ்தானத்தில் போக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் இதன்படி நடக்கவும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியுடைய மறுபகுதியை அடுத்த பகுதியில் நாங்கள் பார்ப்போம். அதில் பிசாசு, அவங்களை மோசம் போக்கின பிசாசு, அந்த சர்ப்பம் என்ன என்பதை நான் தெளிவாக பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.